பிரமாதம் சிஷித்தம் ஈஸ்வரம். சரி, இது வந்து இறுதி ஸ்லோகம், இந்த 17ஆம் அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, நிறைய கருத்துக்கள் இருக்குது. இன்றைக்கி நிறைய நேரம் பேசலாம் இதை பற்றி. இந்த முந்தைய ஸ்லோகங்கள் பார்த்திங்கன்னா இந்த அத்தியாயத்தில் என்ன ஆகுதுன்னா, கலிபுருஷன், அதாவது கலியை ஆதிக்கம் செய்யும் இந்த கலிபுருஷன் வந்து தர்மத்தையும் பூமியையும், தர்மம் வந்து ஒரு எருமை வடிவில், பூமி வந்து பசு வடிவில் இருக்கும் தர்மத்தையும் பூமியையும் வந்து துன்புறுத்துகின்றார். அப்பொழுது பரீட்சித் மகாராஜ் அவரை தடுத்தார். அப்போ தடுத்த உடனே இந்த கலிபுருஷன் என்ன செஞ்சான், பரீட்சித் மகாராஜ்கிட்ட சரணடைஞ்சான். நானும் உங்கள் ராஜ்யத்தில் இருக்கிறவன் தான், இப்போ என்ன எங்கே போக சொல்கிறீங்க? பரீட்சித் மகாராஜ் அவனுக்கு என்ன செஞ்சார், நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி அது என்ன சொல்லுங்கள், 4 இடங்கள் என்னது? தியூதம் சூனம், குடி, அதாவது போதை இருக்கிற இடத்துலையும், அப்புறம் சூதாட்டம், மாமிசம் உண்வது, தவறான தகாத உறவுகள் இருக்கிற இடத்துல மட்டும் நீ இரு போய் சொன்னார் அவர். ஆனால் அவர் பார்த்தாரு, அந்த மாதிரி அந்த காலத்தில் எங்கேயுமே இல்லை, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா பரீட்சித் மகாராஜ் இந்திய நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் இல்லை, இந்திய நாட்டுடைய அரசர் கிடையாது. அவர் உலகத்துக்கே இந்த பாரத வருஷத்துக்கே அவர் தான் அரசர். பாரத வருஷத்துக்கே ஹஸ்தினாபுரம் தான் தலைநகரம். அதை ஆண்டு வந்தவர் தான் பரீட்சித் மகாராஜன். அவங்க பார்த்தார், எங்கேயுமே கலிபுருஷன் பார்த்தார், இங்கே எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம வேலை எப்போ கடை திறக்கிறது, எப்போ தான் வேலையை ஆரம்பிக்கிறது அவர் பார்த்தார். அதுக்கப்புறம் தான் பரீட்சித் மகாராஜ் நீ தங்கத்தில் போய் இருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இது வந்து இந்த இடத்துல வந்து தங்கத்தில் இருந்து எப்படின்னு சொல்லிட்டு பரீட்சித் மகாராஜ் இந்த 5 இடத்துல இருக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்தார், அனுமதி கொடுத்தார் பரீட்சித் மகாராஜ். இதுக்கப்புறம் ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா, அதைதான் அசேவேத புபூஷு புருஷ குவச்சித் விசேஷத்தோ தர்மசீலோ, விசேஷமாக தர்மசீலர்கள், ராஜா லோகபதிர் குருஹு, ராஜா லோகபதிர் குருஹு, அதாவது ராஜா அரசர்கள், லோகபதிர் தலைவர்கள், குருஹு குருனா பிராமணர்களும் சன்னியாசிகளும், இப்படி போன்ற தர்மசீலர்கள். தர்மசீலன் என்றால் என்ன அர்த்தம்? தர்மம் அல்லது அறத்தை முன்னேற்றுவதற்காக பாடுபடுபவர்கள், அறத்தின் முன்னேற்றத்துக்காக உழைப்பவர்கள், அறத்தின் முன்னேற்றத்துக்காக வேலை செய்பவர்கள் தான் தர்மசீலன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, சுத்த கோஸ்வாமி ஒரு பேர் வச்சு தர்மசீலன் ஒரு பேர் கொடுத்துருக்காரு. யார் கொடுத்துருக்காரு? க்ஷத்திரர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் பிராமணர்களுக்கும். ஸோ இது வந்து இந்த உரையாடல் நடந்தப்புறம் இதான் வந்து சூத்தகோஷம் சொல்கிறாரு. ஸோ பிராமணர்கள், சன்னியாசிகள் எல்லாம், தலைவர்கள், அரசர்கள் எல்லாம் வந்து மக்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டிய அவங்க கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது, அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து பொறுப்போட அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த அதர்மம் அல்லது அதர்ம காரியங்கள் இருந்து விலகி இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் சூதகோஷம் ப்ரோப்பா சொல்கிறார் இந்த பொருளுரையில். அது எப்படி நான் ஜஸ்ட் ரிவிஷன் பார்த்துடலாம். முன்னேற்றத்தை விரும்பும் சமயவாதிகளும், பொறுப்புள்ள மனிதர்களும் அல்லது மதிப்புயர்ந்த தங்களது மனித வாழ்வை வீணாக்கிக் கொள்ள விரும்பாதவர்களும் அதர்ம கொள்கைகளிலிருந்து, முக்கியமாக பெண்களுடனான தீய உறவிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஒரு பிராமணன் உண்மை பேசவில்லை என்றால் பிராமணன் என்று அவன் உரிமை கொண்டாடுவது உடனே செல்லாததாகிவிடும். சன்னியாசி ஒருவர் பெண்களுடன் தீய உறவு கொண்டிருந்தால் தான் ஒரு சன்னியாசி என்று அவர் உரிமை பாராட்டுவது பொய்யாகிடும். இதில் என்ன காரணம்னா, இவங்கெல்லாம் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறாங்க. மக்களின் நலனுக்காக மக்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. பிரபுபாத் என்ன சொல்கிறார் இங்கே, சூத்தகோஷம் என்ன சொல்கிறாருன்னா, பிரபுபாத் தான் சொல்கிறாரு, நாட்டில் வந்து அரசர்கள், சத்திரியர்கள் அல்லது அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அரசர்கள், மந்திரிகள், அவங்கெல்லாம் இவர்களும் சன்னியாசிகள், பிராமணர்கள் அல்லது சமயவாதிகள், தர்மத்தை அறத்தினுடைய சேவையில், தர்மத்தின் சேவையில் இருப்பவர்கள், பிராமணர்கள், சன்னியாசிகள், இவர்கள் ரெண்டு ஒத்துழைத்து மக்களை பார்த்துக்கணும். மக்களை அவர்கள் வந்து பாதுகாக்க வேண்டும், மக்களுடைய நலனுக்காக அவர்கள் உழைக்க வேண்டும் என்று ஒத்துழைப்போடு இங்கே பிரபுபாத் சொல்கிறார். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில், அதன் பிறகு அரசர் தர்மதேவதை இழந்திருந்த 3 கால்களை மீண்டும் கூடும்படி செய்தார். மேலும் செயல்களுக்கு உற்சாகமூட்டுவதன் மூலம் பூமி நிலையும் அவர் நன்கு விருத்தி அடை செய்தார். இது பரீட்சித் மகாராஜன் ஆட்சியில் நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம்
அங்கிருந்து என்ன சொல்லுதுன்னா, பரீட்சித் மகாராஜன் குரு வம்சத்து அரசர்களின் செயல்களால் வாழ்த்தப்படுவதால் இப்பொழுது அவர் பெரும் வெற்றியுடன் உலகை ஆண்டு வருகிறார். அதன் பிறகு தொடர்ந்து ஆண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவருடைய அனுமதியோடு தான் இந்த பல நல்ல காரியங்கள், இந்த நைமிஷாரண்யத்தில் வந்து ரிஷிகள் வந்து லோக கல்யாணத்துக்காக, உலகத்தினுடைய நன்மைக்காக, நலனுக்காக நல்ல காரியங்கள் சில ஒரு யாகத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இது வந்து பரீட்சித் மகாராஜனுடைய ஆட்சியில், அவருடைய நல்ல ஆட்சியில், அவருடைய ஆதரவோடு தான் இங்கே நடக்குது அப்படின்னு இங்கே பிரபுபாத் குறிப்பாக சொல்கிறாரு. இப்போ நாம் பார்க்குற இங்கே விஷயத்தில் வந்து பிரபுபாத் என்ன சொல்கிறாருன்னா, பொருளுரையில் பிராமணர்களும் சந்நியாசிகளும் சமூகத்தை ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றுவதில் நிபுணர்களாவர். ஆனால் க்ஷத்திரியர்கள் அல்லது நிர்வாகிகள் மனித சமூகத்தின் பௌதீக செழுமையிலும் அமைதியிலும் நிபுணர்களாவர். அது 2 பக்கம் இருக்குது, 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்முடைய ஆத்மார்த்தமான ஆன்மீக முன்னேற்றம். நாம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறோம், அதாவது இன்டர்னல் செல்ஃப் ரியலைசேஷன், நான் யார் என்ற அந்த புரிதல், அந்த புரிந்து கொள்வது, அது ஆன்மீகவாதிகள், சமயவாதிகள் அல்லது பிராமணர், சன்னியாசிகள் பார்த்துக்கிறாங்க. க்ஷத்திரியர்கள் அவர்களுடைய பௌதீக நலத்தை பார்த்துக்கிறாங்க. அதாவது நாட்டில் செல்வ செழிப்போட நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பாடு இருக்குது, நல்ல விவசாயம் நடக்கணும், நல்ல வசதிகள் இருக்கணும், வாழ்கிறதுக்கு தகுந்த வசதிகள் இருக்கணும், பொருளாதார ரீதியாக நாடு செழுமையாக இருக்கணும். இதை க்ஷத்திரியர்கள் பார்த்துக்கிறாங்க, அரசாங்கம் பார்த்துக்கும். ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். இங்கே இவங்க நாட்டோட செல்வ செழிப்பு பார்த்து, அதாவது வெளியில் இருக்கிற நம்முடைய நலன், வெளிப்புற நலன், உள்புற நலன் அல்லது நம்முடைய உள்ளுக்குள்ள நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி, நம்முடைய மனசு நிம்மதி, இதெல்லாம் வந்து ஆன்மீகவாதிகள், சன்னியாசிகள் பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். இதுதான் வந்து நாட்டை எப்படி, இந்த பாகவதத்தில் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து ஒரு நாடு எப்படி ஆளணும். இப்போ தமிழ்நாட்டிலாம் எலெக்ஷன் வரப்போகுது, அவங்களாம் இதை படிக்கணும், எப்படி நம்ம நாட்டை ஆளுவது சரியாக. 2 பக்கம் இருக்குது, ஆன்மீக முறையாகவும் பௌதீக முறையாகவும். அவங்க பௌதிக முறை மட்டும் பார்க்குறேன், அது முழுசாக சரியாக பார்க்குறதில்ல. நாடு நல்லா இருக்கணும், ஃப்ரீயாக அது கொடுக்குறேன், எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்து எனக்கு ஓட்டு மட்டும் போடுங்க, அதுக்கப்புறம் என்ன வேணால் செஞ்சுக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு நாட்டை ஆளும் அரசன் வந்து அவர் ஒரு உன்னதமான பொறுப்பு அந்த அரசனுக்கு இருக்குது. நாட்டை ஆளும் அரசனுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது. அந்த நாட்டை வந்து முழுமையாக ஒரு எப்படி ஒரு தாய் குழந்தையை பார்த்துக்குதோ அந்த மாதிரி அந்த மக்களை எல்லாம் வந்து வழிநடத்த வேண்டும். அதுதான் அந்த நாட்டோட அரசனுக்கு பொறுப்பு. இந்த காலத்தை அப்படி கிடையாது. இப்போல்லாம் வந்து டெமோக்ரஸி, எலெக்ஷன், யாருக்கு வேணும் ஓட்டு போடலாம். ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறவனுக்கு தகுதி இருக்குதா? அந்த காலத்து அரசர்களுக்கு, க்ஷத்திரியர்களுக்கு பாருங்கள் தகுதி இருக்குது. இங்கே சொல்லப்பட்டது போல் அந்த ஒரு தகுதி இருந்திருக்கு. அவங்களுக்கு உதவி செய்ய உட்காருங்க, அவங்களுக்கு வந்து வழி நடத்த பிராமணர்களும் சன்னியாசிகளும் இருந்தாங்க. பாருங்கள், அது ஒரு ஒரு முறையான ஒரு தகுதியான ஒரு அரசாங்கத்துக்கு உதவி செய்ய தக்க அந்த தர்மசீலர்கள்னு பார்த்தோம், தர்மசீலர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்திலோ எதுவுமே இல்லை. ஓட்டு போட்டால் அந்த மெஜாரிட்டி ஓட்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. வேறு தகுதி இருக்குதா? யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால்தான் அந்த வேத நாகரிகத்துக்கும் இன்றைய காலத்துக்கும் முக்கியமான வித்தியாசம். இவ்விரு பிரிவினரும் அனைத்து மகிழ்ச்சிக்கும் தூண்களாக உள்ளனர் என்பதால் மக்களின் பொதுவான நலனுக்காக முழுமையாக ஒத்துழைக்க வேண்டியவர்கள் ஆவர். கலியை ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றுவதிலும் பிரஜைகள் ஆன்மீக வாழ்வை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதிலும் பரீட்சித் மகாராஜன் பொதுவான அனுபவம் பெற்றிருந்தார். பரீட்சித் மகாராஜன் அப்படிப்பட்ட ஒரு அரசர். பரீட்சித் மகாராஜ் என்ன செஞ்சார்? அவர் பார்த்தாரு, முதல்ல ஒரு எருமாடும் ஒரு பசுமாடும் சித்திரவதை செய்யப்படுறதை பார்த்தாரு. இப்போ அதெல்லாம் பொதுவாயிடுச்சு. பசுமாடை கொள்வது வந்து இன்றைய காலத்து பொதுவாயிடுச்சு. ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. எந்த அரசாங்க ஊழியரோ எந்த அரசாங்கமும் வந்து நிறுத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி நிறுத்துன்னு சொன்னால் கூட அதை எதிர்த்து எத்தனையோ குரல் வருது. ஆனால் அந்த காலத்தில் பரீட்சித் மகாராஜனே வந்து அவரே வந்து தடுத்திருக்கிறார், அவரே வந்து நிறுத்திருக்கிறார். என்ன காரியம் செய்கிறார்? ஏன்னா அவ்வளோ பாவமான செயல். பசுவை கொள்வது, பசு எருமை, இந்த 2 மிருகங்களை வதம் செய்வது அல்லது சித்திரவதை செய்வது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அது பரீட்சித் மகாராஜனே அனுமதிக்க மாட்டார். ஆனால் இன்றைய காலத்தில் அரசாங்கம் அனுமதிக்குது, அதை எதிர்த்து மக்கள் அனுமதிக்கிறது, மக்களும் ஆதரவிக்கிறாங்க, மக்களும் ஏற்று வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ பரீட்சித் மகாராஜன் அந்த காலத்தில் அவருடைய ஆட்சியில் வந்து மக்கள்
மக்களின் பொதுவான நலனுக்காக முழுமையாக ஒத்துழைக்க வேண்டியவர்கள் ஆவர். இது எப்படின்னா, இங்கே வந்து 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ நாம் 2 பக்கம் நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அரசர், அரசாங்கம் மற்றும் ஆன்மீகவாதிகள் அல்லது குரு, சன்னியாசிகள். ப்ரோப்பா சொல்கிறாரு, சன்னியாசிகள் வந்து அந்த நாட்டுக்கே அந்த சமுதாயத்துக்கே ஒரு குரு மாதிரி. இப்போ நீ வர்ணாசிரம முறையில் பார்த்தீங்கன்னா அந்த 4 வர்ணங்களில் வந்து உயர்ந்த டாப் மோஸ்ட் அல்லது கடைசி வர்ணம், உயர்ந்த வர்ணம் வந்து சந்நியாசி. மன்னிக்கணும், பிரம்மச்சாரி, கிரகஸ்த, ஆசிரமம், ஆசிரமங்கள். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி. 4 ஆசிரமங்களில் வந்து சந்நியாசி தான் முழுமையான ஆன்மீகத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். ஏன்னா கிரகஸ்தனாக இருக்கும்போது சில நேரம் வீட்டை பார்த்துக்கணும், அவங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் வேத காரியங்கள் தர்ம அனுஷ்டானங்களை பின்பற்றி இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அனுஷ்டானங்கள் வந்து அனுஷ்டிக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக சன்னியாசி வந்து முற்றும் துறந்தவர். குடும்பம், வீடு, அந்த பொறுப்புகள்லாம் துறந்து முழுமையாக தன்னை ஆன்மீகத்துக்காக அர்ப்பணித்து கொண்டவர் சன்னியாசி. அப்பேற்பட்ட சன்னியாசிகள் வந்து நாட்டுக்கே, அந்த சமுதாயத்துக்கே ஒரு குரு போல அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் இது வந்து பரீட்சித் மகாராஜன் அப்படி இருந்தார். பொதுமக்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்பவர்களாக இல்லாவிட்டால் ஆன்மீக தன்னுணர்வின் அவசியத்தை பொதுமக்கள், அதாவது பொதுமக்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆன்மீக தன்னுணர்வின் அவசியத்தை அவர்களுக்கு உணர்த்துவது மிக கடினமாகும். அடிப்படையான மத கோட்பாடுகளான தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகியவை தன் மக்களை பண்படுத்தி ஆன்மீக அறிவை வரவேற்பதற்குரிய தகுந்த சூழ்நிலையை உருவாக்குகின்றனர். ஸோ என்ன புரியுது? இவங்க 2 பேரும் சேர்ந்து நாட்டை எப்படி ஆள வேண்டும்? முக்கியமான கேள்வி இது. இன்றைய காலகட்டத்துக்கு, இன்றைய அரசியலுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடம் இது. நமக்கு பாகவத்தில் கிடைக்குது. ஆனால் இதை கேட்க வேண்டியவன் கேட்குறாங்களோ நமக்கு தெரியலை. ஒரு அரசாங்கம், ஒரு நாடு எப்படி ஆள வேண்டியது? இந்த 2 குழுவினரும் சேர்ந்து, 2 டீம் சேர்ந்து மக்களை வந்து ஒரு அடிப்படையான மத கோட்பாடுகளான, ஒரு பக்கம் அவங்களுக்கு தேவையான வசதிகள் கொடுக்கணும், சாப்பாடு, விவசாயம் எல்லா செல்வ செழிப்போடு இருக்கணும், அது இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. அது அவர்களுக்கு தேவை, கொடுக்க வேண்டிய விஷயம், கொடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. சத்திரர்கள், குறிப்பாக சத்திரர்களுக்கு இருக்குது. அந்த நாட்டில் நிலம் வந்து மக்களுக்கு சொந்தம் கிடையாதான். நாட்டில் நிலமெல்லாம் வந்து அந்த காலத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. மக்கள் அதை வந்து ஏற்று அதை விவசாயம் செஞ்சு அந்த நிலத்தில் வர்ற ஒரு பகுதி, ஒரு 25% வந்து வரியாக கொடுப்பாங்க. மற்றதெல்லாம் வந்து அவங்க ஏற்று அதை வந்து அவங்க வச்சுக்கலாம். ஸோ நாடு நல்லாயிருக்கும், நாட்டுக்கு தேவையான வருமானம் கிடைக்குது. இந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த வகையில் வந்து அரசாங்கம் அது வேலை பார்த்துட்டுறது. ஆனால் முக்கியமாக வந்து தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகிய மக்களை பண்படுத்தி ஆன்மீக அறிவை வரவேற்பதற்குரிய தகுந்த சூழ்நிலையை உருவாக்குகின்றனர் சன்னியாசிகள், ஆன்மீகவாதிகள். இது அவங்களுடைய கடமை, ஆச்சாரியர்களோட கடமை. ஸோ இதில் எப்படின்னா, அவங்களாம் தர்மசீலர்கள்னு பார்த்தோம். தர்மசீலர்கள் என்றால் இந்த ஆன்மீகவாதிகள் வந்து மக்களை வந்து தர்மத்தினுடைய பாதையில் அவர்களை எடுத்து செல்ல வேண்டியது அவங்க கடமை. சத்திரியர்களை வந்து அவங்களுடைய பௌதிக நன்மைக்காக அவங்க வேலை செய்யணும். ஸோ இங்கே வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா, உதாரணத்துக்கு மழை வருதுன்னு வச்சுக்கோங்க. மழை வருது. அந்த மழை வரும்போது நம்ம ஒரு பாத்திரம் வைக்கிறோம். அந்த பாத்திரம் வச்சா அந்த மழை தண்ணியை வந்து பாத்திரம் நேராக வச்சோன்னா, அந்த இப்படி வச்சோன்னா அந்த மழை தண்ணி வந்து பாத்திரத்தை சேர்ந்துக்கும். ஆனால் இப்போ அந்த பாத்திரத்தை வந்து கவுத்தி வச்சோன்னா அந்த மழை தண்ணி அதில் சேராது. ஸோ மக்கள் வந்து அந்த பாத்திரம் மாதிரி இருக்கணும். பாத்திரம்னா அவங்க வந்து அவங்க கிடைக்கக்கூடிய அந்த ஆன்மீக நன்மையை வந்து பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கணும் அவங்க. ஸோ அது தான் வந்து ஆச்சாரியர்கள் மற்றும் சன்னியாசிகள், அந்த ஆன்மீகவாதியோட கடமையாகும். அது தர்மசீலர் கடமை என்னன்னா, மக்களை வந்து சரியான வழியில் நடத்தணும். இன்னொரு விஷயம் என்ன செய்யணும், அவங்க வந்து அந்த நன்மையை பெறக்கூடிய பாத்திரமாக அவங்கள மாற்றணும். இல்லை மக்கள் சரியான வழிநடத்தல் இல்லாட்டி அவங்க வந்து அந்த நன்மை வந்து அவங்க மேலே விழுந்தாலும் கல்லில் விழுற தண்ணி மாதிரி, பாறையில் தண்ணி விழுந்துச்சுன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது, அது இப்படி ஒழுகி போயிடும். ஆனால் அதே தண்ணி வந்து மணலில் விழுந்துச்சுன்னா அந்த மண் வந்து செழிப்பாக செழுமையோடு இருக்கும். அதில் வந்து நாம் விவசாயம் செய்யலாம், இல்லைனா வந்து ஏதாவது இந்த விவசாயம் செய்யலாம், பயிர்களை நடலாம். கல் விழுந்துச்சுன்னா எந்த பிரயோஜனம் இல்லை, தண்ணி அப்படியே ஒழுகி போயிடும்.
ஸோ மக்களை வந்து செழுமையாக ஆக்கணும்னா அவங்களை வந்து மணல் போல் அவங்கள வந்து ஆக்கணும். இது வந்து ஆச்சாரியருடைய முக்கியமான கடமை. இதில் வந்து இன்னொரு விஷயம் நாம் பார்க்க வேண்டிய விஷயம்னா என்னென்னா, இதில் வந்து சில பிரபுபாதர் முக்கியமாக வந்து அவருடைய வாழ்நாளில் வந்து நாம் பல உதாரணங்கள் பார்க்கலாம். எப்படி அவர் வந்து இன்றைய அரசாங்கத்துக்கூடான இந்த விஷயங்களை வந்து அவர் சரியாக அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து இஸ்கானில் வந்து அவர் நிறைந்திருத்திருக்கிறார். உதாரணமாக மக்கள் வந்து இந்த தவம் தூய்மை தயை மற்றும் உண்மை, இந்த 4 தூண்கள், தர்மத்தின் 4 தூண்கள். இந்த 4 தூண்கள் 4 விஷயத்தை வந்து எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டும். அது பின்பற்றினால்தான் அவங்களுக்கு வந்து நன்மை, ஆன்மீக நன்மை, அவங்க ஆன்மீக முறையில் அவங்க வந்து முன்னேற முடியும். ஸோ இப்போ ஆச்சாரியருடைய கடமை என்ன, குருவுடைய கடமை வந்து மக்களை எப்படி இதில் வந்து பின்பற்ற வைக்கிறது. மக்களை வந்து இப்போ எல்லோரும் வந்து அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்க, அது சரியில்லை இது சரியில்லை. ஆனால் மக்கள் யோசிக்கணும், நாம் சரியாக இருக்கிறோமா, நாம் ஒழுக்கத்தோடு வாழ்கிறோமா. ஸோ வாழ்க்கையில் வந்து ஒழுக்கம் ரொம்ப அவசியம். ஒழுக்கம்னா டிசிப்ளின். அதாவது நாம் வந்து சில விஷயங்கள், சில கோட்பாடுகளை நம் வாழ்க்கையினுடைய அடிப்படையாக அஸ்திவாரமாக வச்சுக்கொண்டு அந்த கோட்பாடுகளையுடைய முறையில் தான் நாம் வாழ வேண்டும். உதாரணத்துக்கு ஒழுக்கம், அப்புறம் முக்கியமாக வந்து பணிவு. இன்றைக்கி காலையில் மங்களாரத்தி நீங்கள் அந்த கோட் கேட்டிருப்பீங்க. பிரபுபா சொல்கிறார், சைத்தன்ய மகாபுரம் முக்கியமாக எப்படி இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்யணும்னு சொல்லியிருந்தார். எப்படி திருநாதபி சுனீச்சேன தரோரபி சஹிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனீய சதாஹரின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, திருநாதபி சுனீச்சேன, திருண என்றால் ஒரு புல், சுனீச்சேன புல்லை விட நீச்சனாக நான் கருத வேண்டும், புல்லை விட தாழ்மையுடன் என்னை நான் கருத வேண்டும். புல் பார்த்திங்கன்னா, நீங்கள் புல்லை நீங்கள் மதிச்சிங்கன்னா புல் என்ன ஆகும், அது கீழே விழுந்துடும், அது ஒன்றும் எதிர்க்காது. நீங்கள் மதிச்சிங்கன்னா அது கீழே இருந்து நீங்கள் காலை எடுத்திங்கன்னா திருப்பி வந்துடும், அது வந்து உங்கள் காலை குத்தாது. அவ்வளோ பணிவு புல்லுக்கு. அந்த மாதிரி நாம் பணிவோடு இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் இல்லை, நான் வந்து ஒரு சாதாரண புல் வந்து இருக்கிறதுலே தாழ்மையான உயிரினம் புல் தான். நம்ம காலு கீழே இருக்கும், அது அவ்வளோ தாழ்மையாக இருக்குது. அது தரோரபி சகிஷ்ணுனா, சகிஷ்ணுனானா சகிப்புத்தன்மை, சகிஷ்ணுனா அந்த வாரத்தில் வந்துருக்குது. தரோர் என்றால் மரம், மரத்தை போல் நாம் சகித்து கொள்ள வேண்டும். அது எப்படி மரம் சகிப்புத்தன்மைக்கு ஒரு உதாரணமாக சொல்லப்படுதுன்னா, மரம் பாருங்கள், எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் மரம் நின்றுட்டே இருக்கும், யாரையும் வந்து பழி வாங்காது, யாரையும் தொந்தரவு கொடுக்காது, மரம் அப்படியே ஏற்றுக்கொண்டு இருக்கும் மரம். மாறாக அந்த மரம் அவ்வளோ வெயிலையும் அது பக்கத்தில் வர மக்களுக்கு எல்லாம் வந்து நிழல் கொடுக்குது. அவ்வளோ சகிப்புத்தன்மை. தன் மேலே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு நன்மையை கொடுக்குது. அது இப்போ முக்கியமான ஒரு குணம், முக்கியமான ஒரு ஒழுக்கத்தின் ஒரு கோட்பாடு. இப்போ யாராவது வந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க மரத்தை பார்த்து, நாம் எப்படி இப்போ சின்ன வயசில் எப்படி நான் மாங்காய் படிக்கிறது, கல் எடுத்து அடிப்போம்னா, கல் எடுத்து ஒருத்தர் நம்ம மேலே கல் எடுத்து அடித்தோம்னா உங்களுக்கு என்ன கோவம் வரும், யாரை பார்த்து என்ன வேலை பண்ணுற நீ. ஆனால் மரம் சகிச்சுக்கும், மாறாக சகிச்சுக்கிட்டு தங்கிட்டு இருக்கிற அந்த ருசியான பழத்தை கொடுக்கும். இது மரத்துடைய மிகப்பெரிய குணம் அது. அப்புறம் அமானினா மானதேன, இப்படிலாம் இருந்து இப்படிலாம் இருந்தால் நமக்கு என்ன எப்படி இருக்குது, இப்படி என்ன செய்ய வேண்டும். அமானினா மானதேன, எனக்காக எந்த மரியாதையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், மாறாக மானதேன எல்லா உயிரினங்களையும் நான் மதிப்பேன். எனக்கு எந்த மதிப்பு வேணாம், நீ என்னை அவமதித்தாலும் பரவாயில்லை, நான் எல்லாரையும் நான் மதிப்பேன். இந்த நிலையில் ஒருத்தன் தன்னை நினைத்து கொண்டு அப்போதான் அவனுக்கு வந்து அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்ய முடியும் அப்படின்னு சைத்தன்ய மகாபுரு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த காரணம் சொன்னோன்னு நமக்கு தோணும், இப்படி சொல்கிறாரு, யாரோ கல்லெடுத்து அடித்தா நாம் தாங்கிக்கணுமா, யாரோ மிதிச்சா தாங்கிக்கணுமா, அப்புறம் தாங்கிக்கிட்டாலும் பரவாயில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சில நேரம் தாங்கி போகல, நாம் வந்து ரோட்டில் போகிறோம், திடீர்னு ஒருத்தன் குறுக்க வருவான், சரி தொலைஞ்சு போட்டோம், இல்லை வண்டியில் போகிறோம், திடீர்னு வந்து அடிக்க வருவான், ஸ்பீடாக வருவான், இண்டிகேட்டர் போட மாட்டான், அப்படியே குறுக்க வந்துடுவான். நமக்கு தோணும் கோவம் வரும், சரி பொறுத்து போவோம்னு சொல்லுவான். மாறாக நான் இங்கே என்ன சொல்கிறான்னா, இங்கே என்ன நாம் பேசுகிறோம், நாம் இல்லை, நாங்கள் வந்து மரம் மாதிரி நாம் கல் எடுத்து அடித்தாலும்
அதுக்கு பழங்களை கொடுக்கணுமா. இதென்றா நியாயம் இது? என் மேல் நீ கல் அடித்தா நான் அவனுக்கு ஏன் பழம் கொடுக்கணும்? நீ என்ன கெடுதல் பண்ணால் நான் அவனுக்கு ஏன் நன்மை பண்ணணும்? இன்றைய காலத்தில் எல்லாரும் கேட்குற கேள்வி இது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது பாருங்கள், ஆச்சாரியர்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. இது அருமையான ஒரு குணம். இந்த பிரபுபாதர் இந்த குணம் மக்கள்கிட்ட இந்த விஷயம் இருக்கணும். இந்த குணங்கள் இருந்தால் தான் அவங்க அந்த பாத்திரம் மாதிரி அவங்கள மாற்றிக்கொண்டு ஆன்மீக அறிவை பெற முடியும். ஒரு தடவை லாஸ் ஏஞ்சலிஸ் கோயிலில் பிரபுபாத் உட்காந்துருக்கிறார். அவர் பக்கத்தில் ஒரு சீடர் இருக்கார். திடீர்னு பிரபுபாத் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பித்தார். அந்த சீடர் கேட்டுருக்கார், என்ன பிரபுபாத் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. பிரபுபாத் சொல்கிறாரு, சிருஷ்டியில் விஷ்ணுவுடைய உடலிருந்து எத்தனையோ பிரபஞ்சங்கள் வருது. சரி, பிரபுபாத் என்ன பெரிய விஷயம் சொல்ல போகிறார். மகாவிஷ்ணு உடலிருந்து எத்தனையோ பிரபஞ்சங்கள், எண்ணற்ற பிரபஞ்சங்கள் தோன்றுகின்றன. அப்படி ஒவ்வொரு வியர்வை தொகலிருந்து ஒரு பிரபஞ்சம் வருது. அப்பேற்பட்ட எண்ணற்ற பிரபஞ்சங்களில் ஒரு பிரபஞ்சம் ஒன்று இருக்குது. அந்த பிரபஞ்சத்தில் பல எண்ணற்ற கிரகங்கள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வைகுண்டவான, அதாவது பரமபதம் சிருஷ்டியில் 3 பங்கு 75%. இந்த பௌதிக உலகம் 25%, 4 ஒரு பங்கு தான். அப்பேற்பட்ட 25% பல பிரபஞ்சங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தில் பல கிரகங்கள் இருக்குது. பல கிரகங்கள் மேலே பல பல உலகங்கள் இருக்குது. கீழோகம்னு சொல்லி எத்தனை உலகங்கள் இருக்குது. அத்தனை உலகத்தில் இந்த உலகம் பூலோகம் ஒன்று இருக்குது. இந்த பூலோகத்தில் அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது. பூலோகத்தில் பல நாடுகள், பல கண்டங்கள் இருக்குது. எத்தனை பேர் இருக்கிற அந்த உலகத்தில்? நம்ம எல்லா நாடுகளும் சுற்றி பார்த்துருக்கோமா? நாம் இல்லை. எத்தனை பேர் பார்த்துருப்போம்? இந்தியாவிலேருந்து மேபி ஒரு நாடு 2 நாடு போயிருப்போம். சில பேர் 10 நாடு போயிருப்போம். எத்தனை நாடுகள் இருக்குது? கிட்டத்தட்ட 200 நாடுகள் இருக்குது. எத்தனை கண்டங்கள்? 7 கண்டங்கள் இருக்குது. 7 கண்டங்கள், 7 கடல்கள், எத்தனை இந்த உலகத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அமெரிக்கா என்ற ஒரு நாடு இருக்குது. பார்த்துக்கோ, இத்தனை நாட்டில் அமெரிக்கா ஒரு நாடா? அது நினச்சிக்கிறது நான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு நாடு தான். அந்த அமெரிக்கா என்ற ஒரு நாட்டில் எத்தனையோ ஸ்டேட்டு, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்குது. அந்த மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் ஒரு நகரம் தான் லாஸ் ஏஞ்சலிஸ். அந்த லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. பிரபலங்கள்லாம் இருக்கிறாங்க இந்த ஊரில். அந்த ஹாலிவுட் நடிகர்கள்லாம் அந்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. ஹாலிவுட்டில் அது பக்கத்தில் தான். எத்தனை பிரபலங்கள், எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அமெரிக்கர்கள். அதில் லாஸ் சியனகான்னு ஒரு தெரு இருக்குது. லாஸ் சியனகான்னு ஒரு தெரு இருக்குது. அந்த லாஸ் சியனகா தெருவில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச் இஸ்கான் பக்தர்கள் வாங்கி அது இஸ்கான் டெம்பிள் ஆக்கிட்டாங்க. அந்த காலத்தில் 60களில் 69 அந்த டைமில். அந்த இஸ்கான் டெம்பிளில் இந்த ஒரு சீடன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் பெரியவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பிரபுபா சொன்னார். வாயை பொழந்து கேட்டுட்டு இருந்தான் சீடர். அவனுக்கு அப்படியே என்ன சொல்கிறது தெரியலை. அவ்வளோ நேரம் கேட்டுருந்தான். பிரபுபா சொல்கிறார், இன்னும் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உண்மை நிலவரம். நாம் பணிவாக இருக்கணும், நாம் ஏன் தாழ்மையாக இருக்கணும்? இதனால தான் எதுவுமே எந்த சக்தியுமே இல்லாதவர்கள் ஒரு ஆள், எந்த சக்தியும் கிடையாது. இது இயற்கைக்கு எதிராக என்ன சக்தி இருக்குது? நமக்கு எதுவுமே இல்லை. இறைவனுக்கு எதிராக இறைவன் சூரியன் மாதிரி, நாம் மின்மினி பூச்சி மாதிரி. மின்மினி பூச்சி எப்போவுமே லைட் இருக்குமா? அதில் வந்து போகும். இந்த மின்மினி பூச்சி சூரியனுக்கு எதிராக சண்டை பிடிச்சி எப்படி இருக்கும்? மக்கள் இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. எதுக்கு கடவுள், எதுக்கு கடவுள் இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. ஆட்சி செய்கிறவங்களும் அதே மாதிரி தான். கடவுளை பற்றி பேசுகிறதே கிடையாது. இந்த ஆட்சியில் நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம், நாங்கள் அப்படி பண்ணியிருக்கிறோன்னு அவங்க பெருமை தட்டிக்கொள்கிறாங்க, பெருமை தட்டிக்கிறாங்க. ஆனால் பணிவே கிடையாது. இந்த பணிவு மற்றும் சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு பணிவு, இந்த மாதிரி ஒரு ஒழுக்கம் தலைவர்கள் மக்களிடையே கொண்டு வர வேண்டும். அந்த ஒழுக்கம் வந்தால் தான் அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பேச முடியும். சரியா? பிரபுபாதர் இப்போ
ஒரு தடவை ஆம்ஸ்டர்டாம் நகருக்கு போனார். யாருக்கு ஆம்ஸ்டர்டாம் தெரியுமா? ஆம்ஸ்டர்டாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எந்த ஊரில்? ஹாலண்ட் நாடு நினைக்கிறேன். டச்சு நாட்டில் வந்து ஆம்ஸ்டர்டாம் நகருக்கு போயிருக்காரு. ஸோ பிரபுபாத் நினச்சார் என்னென்னா, நம்ம அமெரிக்காவுக்கு போயிருக்கிறோம், நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, இந்த ஹிப்பிகள் வந்து அவங்க ஒரு மாதிரி துறவிகள் மாதிரி, அவங்கெல்லாம் வந்து இந்த மக்களை மாதிரி வேலைக்கெல்லாம் போய் பணம் சம்பாதிச்சு இல்லை, அவங்க எல்லாம் திறந்து ஏதோ ஒரு கிடப்பாங்க, எங்கேயோ கிடப்பாங்க, எங்கேயோ ரோட்டில் இருப்பாங்க, எங்கேயோ காட்டில் இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக பொருட்கள்லாம் சேர்க்க மாட்டாங்க, ஒரு மாதிரி துறவரம் மாதிரி அவங்கெல்லாம் துறவிகள் மாதிரி பிரபுபாத் சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து நாம் ஈர்த்தோம் என்றால் அவங்கள வந்து நல்லா அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்கலாம். ஏற்கனவே அவங்க வந்து அவ்வளோ பற்றி இல்லை, அட்டாச்மெண்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரபுபாத் வர்றாரு. அந்தப்போ அவர் பார்க்குறாரு, இந்த இடத்துல வந்து நிறைய ஹிப்பிகள் இருக்கிறாங்க இந்த ஆம்ஸ்டர்டாம் நகரில். பிரபுபாத் எதுக்கு வந்திருக்கிறாருன்னா, இங்கே வந்து 3 நாள் இருந்திருக்கிறார் இந்த இடத்துல. 3 நாளில் வந்து அங்கே வந்து பிரச்சாரம் செய்கிறதோடு சேர்த்து ஒரு அங்கே இருக்கிற கோயிலில் வந்து இது வந்து 69ஆம் வருஷம் நினைக்கிறேன், 69 வருஷம் நினைக்கிறேன். ஆரம்ப காலத்தில் இஸ்கான் இன்னும் 74, 75, 26லாம் பெரிய இயக்கம் ஆகிடுச்சு. அந்த அளவு பெரிய இயக்கம் ஆகலை. ஐரோப்பாவில் வந்து ஒரு கோயில், ஆம்ஸ்டர்டாமில் சின்ன ஒரு கோயில், அங்கே ஒரு கோயிலில் வந்து அந்த கோயில் வந்து ஜெகநாத் பலதேவ் சுபத்திரோடைய பிராண பிரதிஷ்டா, அந்த விக்கிரகத்தோடைய ஸ்தாபனத்துக்காக வந்திருக்கிறார் அவர் பிரபுபாத். அவங்க வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு கோயில் கட்டி அங்கே ஜெகநாத் பலதேவ் சுபத்திரை உட்கார வைக்கிற பிரபுபாத். அது எப்படின்னா, பிரபுபாத் வாக்கிங் போவாராம். அந்த பார்க்கில் வந்து எல்லாம் படுத்துருக்குமா ஹிப்பீஸ், சில நேரம் ஆண்களும் பெண்களும் படுத்து அப்படியே இருப்பான், அங்கே இருக்குமா. பிரபுபாத் பார்த்து அப்படி ஷாக் ஆகிட்டார், எப்படிப்பட்ட மக்கள் இவங்கெல்லாம். ஸோ இங்கே இருக்கிற பக்தர்கள் வந்து அவங்க வந்து அங்கே வந்து ஒரு வசதியெல்லாம் கிடையாது. பக்தர்கள்லாம் வந்து அவங்களே பாவம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு பல விஷயம் தெரியல அவங்களுக்கு. அவங்க இப்போ ஆரம்ப காலத்தில் எப்படி மேனேஜ் பண்ணுறது, என்ன செய்கிறது, பல விஷயம் தெரியல அவங்களுக்கு. அவங்க பிரபுபாத் வரவேற்று ஏர்போர்ட் வந்தார், எங்கேயோ உட்கார வச்சாங்க பிரபுபாதர் ஹாலில், ஏசி கூட இல்லை. பாவம் பிரபுபாதருக்கு அவ்வளோ வேர்த்து கொட்டிகிட்டு இருந்தது, அதையும் பொறுத்துட்டு இருந்தார் பிரபுபாதர். அப்புறம் அவங்க ஏதோ ப்ரோக்ராம் பிரபுபாத் வந்து அவர் என்ன, பிரபுபாத் ஒரு கோயிலுக்கு போனார்னா முக்கியமாக வந்து பிரச்சாரம். பிரபுபாத் வந்து உபன்யாசம் கொடுப்பார், கிளாஸ் கொடுப்பார், சொற்பொழிவாற்றுவார், அது மக்கள் கேட்க வைக்கணும். இப்போ அங்கே இருக்கிறவங்க டென்ஷன், எப்படி மக்களை வர வைக்கணுமே, ஆச்சாரியர் வந்திருக்கிறாரு, அவர் பேசுனா யாரை கேட்குறதுக்கு மக்கள் இருக்கணுமே. அங்கே என்ன பண்ணாங்க, 2-3 பேர் வந்து மிருதங்கத்தை எடுத்துகிட்டு போய் சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பித்தாங்க. சங்கீர்த்தனம் பண்ண அந்த காலத்து ஹிப்பீஸ் வந்து சங்கீர்த்தனம் பண்ணி அவங்கள ஈர்த்து வர வைக்கிறதுக்கு. அப்படி சங்கீர்த்தனம் அந்த நகரம் ஃபுல்லாக சங்கீர்த்தனம் பண்ணி, இப்போ நான் போய் அருணோதய கீர்த்தனம் பண்ணுறோம் அந்த மாதிரி அதெல்லாம் கீர்த்தனை பண்ணி அவங்கள கொண்டு வந்தாங்க. மக்களை கொண்டு வந்து கோயிலுக்கு வர வச்சாங்க. பிரபுபாதரும் சொற்பொழியில் ஆட்டினார். ஆனால் அங்கே வந்தவங்கெல்லாம் வந்து யாரும் பிரபுபாத் கேட்ட பாடு கிடையாது, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் வந்து நக்கல் செய்கிறது, சத்தம் பண்ணுறது, கீர்த்தனை பார்த்தா அவங்கள மாதிரி கிண்டல் பண்ணி ஆடுறது. பிரபுபாதர் பார்த்தாரு, இவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது, கீர்த்தனை பண்ண இந்த மாதிரி மக்களுக்கு அதான் சரி. ஸோ பிரபுபாதருக்கு எப்பேற்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரி வழிமுறைன்னு அவருக்கு தெரியுது. இன்னொரு இடத்துல இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இது நான் முடிக்கலை, இந்த ஆம்ஸ்டர்டாம் விட்டு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி பிரபுபாதர் போனப்போ, அதுவும் இந்த மாதிரி நாடு தான் ஃப்ரான்ஸ். நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அங்கே வந்து புரட்சி ரொம்ப பிரபலம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ரெஞ்சு புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய புரட்சி வந்து அங்கே ஒரு பெரிய விஷயம். நாங்களாம் பெரிய புரட்சியாளர்கள், எல்லாத்துக்கும் ஒரு புரட்சி. பிரபுபாதர் வந்து சொற்பொழி வாட்டிகிட்டு இருந்தார். அப்போ வந்து அவங்க பார்த்து ஒருத்தர் நிறுத்தியா, நீ என்ன பெரிய ஆளா? அவர் சொல்லிட்டு இருந்தார், எல்லாம் வந்து இந்த நாங்கள்லாம் வந்து ஒரு அதிகாரத்தை நாம் பின்பற்ற வேண்டும், வேதம் சொல்லும் அதிகாரத்தை நாம் பின்பற்ற வேண்டும், வேதம் சொல்லும் கோட்பாடுகள், சாஸ்திரம் சொல்லும் நீதிகளை நாம் பின்பற்ற வேண்டும் சொல்லிட்டு பிரபு சொல்லிட்டு இருந்தார். எப்படி ஒரு நாட்டில் அந்த நீதிகள் இருக்குது, லாஸ் இருக்குது, அதை நான் எப்படி பின்பற்ற வேண்டும், அதே மாதிரி நாம் வேதம் கோட்பாடுகள் பின்பற்ற வேண்டும். நாம் பார்க்குற வேண்டிய டிசிப்ளின், ஒழுக்கம், அந்த மாதிரி வாழ வேண்டும் பிரபு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் எந்திரிச்சிட்டு, ஓ நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா? பிரபுபாதர் பார்த்து, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆசிரத்தில் உட்காந்துருக்கிறீங்க, எதுக்கு இந்த மாதிரி ஆசிரத்தில் உட்காந்துருக்கிறீங்க பாருங்கள். இப்படி ஒரு அந்த ஆக்கள் வந்து எவ்வளோ பாருங்கள், ஒரு அவங்களுக்கு நீங்கள் இஸ்கான் ஃபாலோ பண்ணுங்க அதெல்லாம் கிடையாது, இருக்கட்டும். ஒரு மகான் வந்திருக்கிறார், ஒரு பெரியவர் வந்திருக்கிறாரு, ஒரு ஆன்மீக முறையில் அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறார். சன்னியாசி, நான் சொன்னேன் அதே நாகரிகத்தில் சன்னியாசிகள் வந்து ஆச்சாரியர் குருகளாக கருதப்பட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஃப்ரான்ஸில் பிரபுபாதர் எப்பேற்பட அவமானம்னா அவருக்கு ஒன்றும் ஆகலை,
ஆனால் பிரபுபாதர் எப்படி ஆமதிச்சிருக்கிறாங்க பாருங்கள். நீ என்ன பெரிய ஆளா, நீ ஏன் நீ ஆசனத்தில் உட்காந்து அவ்வளோ பெரிய ஆசனத்தில் உட்காரணும்? பிரபுபா சொன்னார், பரவாயில்லை, உங்களுக்கு இறைவன் பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்களும் இந்த ஆசனத்தை வந்து உட்காந்து பேசுங்க. பிரபுபா சொன்னார், உங்களுக்கு தெரியுமா இறைவன் யாருன்னு, கடவுள் யாருன்னு தெரியுமா? கடவுள் பற்றி தெரிஞ்சால் தர்மத்தை பற்றி தெரிஞ்சால் நீங்களும் வந்து பேசுங்க. பிரபுபா சொன்னார், வாங்கன்னு சொன்னார். அவன் சைலண்ட் ஆகிட்டான். பிரபுபாதருக்கு யாருக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியும். இந்த மாதிரி தான் பிரபுபாதர் ஆச்சாரியர்கள் மக்களை வந்து சிறந்த ஒரு பாத்திரமாக மாற்றினாங்க. அவங்க மக்களுக்கு வந்து தன்னடக்கலாம் கிடையாது, அகங்காரம், அவங்கள அடக்கணும். அகங்காரத்தை கொண்டு வந்து அடக்கத்தை கொண்டு வந்து பணிவை கொண்டு வந்து அவங்கள வந்து இது பண்ணணும். இந்த மாதிரி பிரபு வழி நடத்தினார். அப்புறம் போகும்போது என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி சொற்பொழிலும் சரிப்பட்டு வராது, இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா, அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த மாதிரி ஆசனம் வைக்காதீங்க, எல்லா மாதிரி சேரை போடுங்க போதும். ஏன்னா பிரபுபாத் வந்தப்போ அந்த காலத்தில் ஒரு ஆச்சாரியர் இல்லையா, ஆச்சாரிய பெரிய வியாசாசனமெல்லாம் பண்ணுவாங்க, அழகான ஒரு ஆசனம் பண்ணுவாங்க. பிரபுபாத் சொன்னார், எனக்கு ஆசனம் வேண்டாம். பிரபுபாத் அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு ஒரு சேரை மட்டும் போடுங்க, இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஊரில் அதெல்லாம் பண்ணால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள்னு பிரபுபாத் சொன்னார். அந்த மாதிரி ஒரு பணியை பிரபுபாத் கிட்ட. அப்புறம் இந்த ஆம்ஸ்டர்டாமில் ஒரு உதாரணம் சொன்னேன். ஆம்ஸ்டர்டாமில் வந்து இப்போ மக்கள்லாம் வந்து ரொம்ப பார்த்து ரொம்ப மோசமாக இருக்கிறார். சரி, இப்படியே போச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த டெம்பிள் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கிறார், அக்ஷயானந்த சுவாமி. அவருடைய சந்நியாச தீட்சை அன்றைக்கி தான். மற்றும் ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா இன்ஸ்டலேஷன், ஜெகநாத் பலதேவ் சுபத்ராவுடைய பிரதிஷ்டாபனம் 2 நிகழ்வு இருக்குது. பக்தர்கள் ரொம்ப கம்மி. ஒரு மாதாஜி இருக்கிறாங்க, அவங்க ஏற்கனவே 2 குழந்தைங்க, அந்த குழந்தைகளை மேனேஜ் பண்ணிக்கிட்டு மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சில பக்தர்கள் இருந்தாங்க, எல்லாம் ரொம்ப புதுசு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. பிரபுபாதர் கேட்டார், விக்கிரத்து வஸ்திரம் ரெடியா, பகவானுக்கு வஸ்திரம் ரெடியான்னு, துணி எல்லோரும் பார்க்குறாங்க, இப்படி என்னது வஸ்திரமா, வஸ்திரம் யார் செய்ய போகிறாங்க, சரியா? அப்புறம் இப்படி இவன் தானே செய்யணும், ஒருத்தனை கை காட்டினாங்க. அவன் என்றைக்கோ ஒரு பீட் பேக் தைச்சிருக்காங்க, ஒரு பீட் பேக் தைச்சி கொடுத்துருக்காங்க இவனுக்கு. இவனுக்கு பீட் பேக் தைச்சிருக்காரு, அவனுக்கு வஸ்திரம் அப்போ தைக்க தெரியும் சொல்லிட்டார். அவன் பார்த்தான், நான் வஸ்திரம் தைச்சதே இல்லை, இப்போ நான் ஒரே ஒரு பீட் பேக் மட்டும்தான், நான் அந்த பேக் மட்டும் தைச்சி கொடுத்தேன். ஜெகநாத் வஸ்திரம் தைக்கிறது எப்படின்னு தெரியலையே. சரி, நீ தான் வஸ்திரம் தைக்கணும், உட்கார வச்சிட்டாங்க, வஸ்திரம் தைய போ, தையல் செய்யணும். இன்னும் பண்ணிகிட்ருக்கிறான். அப்புறம் அந்த மாதாஜி அவங்கள வேறு உட்கார வச்சு, அவங்க தான் பூஜாரியா, அவங்க பாவம் 2 குறைஞ்சி அவங்க கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இப்படி வந்து ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க அவங்க. அப்புறம் ஆல்டர் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு நிகழ்வை படம் பிடிக்கிறதுக்கு டிவி, அந்த ஊர் லோக்கல் டிவி சேனல்லாம் வந்திருக்காங்க, வரப்பாங்க. அடுத்த நாள் வந்து பிரபுபாதர் வந்தார். பார்த்தா எதுவுமே ரெடி இல்லை. அவர் கேட்டார், இந்த பிரசிடென்ட் வந்து அவருடைய சன்னியாசத்துக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு, அவருடைய சன்னியாசம், அதுக்குண்டான இந்த சடங்குகள், சடங்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் வந்து மாதா தலையில் கட்டிட்டார் அவர். அந்த மாதாஜி பாவம், அவங்களுக்கு எதுவும் தெரியல. பிரசிடென்ட் வந்து தன்னுடைய சன்னியாச தீட்சைக்கு அந்த சடங்குக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் அவங்க தலையில் கட்டிட்டார். பிரபுபாத் கேட்டு, யார் எல்லாம் பார்த்துக்கிறது? இந்த மாதாஜி பார்த்துக்கிறோம். உடனே பிரபுபாத் நல்லா திட்டி விட்டார் அவரை. என்ன பொறுப்பாக பேசுகிற நீ, எல்லாம் அவங்க தலையில் கட்டியிருக்கிற, பூ அங்கே பழம் அங்கே, அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, எதுவுமே ரெடி இல்லை, பழங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. பிரபுபாத் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கலசங்கள் தேவை, அபிஷேகம் பண்ணினா கலசம் தேவைன்னு. அவங்க போய் பக்கத்தில் ஹோட்டலில் வந்து 2 பானையை கொண்டு வந்துருக்குறாங்க, ஏதோ ஒரு பாத்திரம் கொண்டு வந்துருக்குறாங்க. பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட இருந்திருக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே எங்கேயோ பாத்திரம் கொண்டு வந்துருக்காங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு. ஒன்றும் தெரியல அவங்களுக்கு, என்ன இல்லை புரியலை அவங்களுக்கு, என்ன செய்கிறேன்னு தெரியல. இப்போ நமக்கு யாரோ சொல்லிக் கொடுக்குறாங்க, அபிஷேகம்னு இப்படி நடக்கணும், அபிஷேகத்துக்கு கலசங்கள் இப்படி இருக்கும், கலசங்கள் நூல் இப்படி கட்டணும், அதில் இலையை வைக்கணும், தேங்காய் வைக்கணும், யாரும் சொல்லியிருக்காங்க. அந்த காலம் யார் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களுக்கு? எல்லாம் அமெரிக்கர்கள். இப்படிப்பட்டவர்களில் பிரபுபாதர் வந்து போய் அவங்க திருத்துறாரு அவரை. அவர் விடலை, சரியா? எங்கே பார்த்தா அந்த பாத்திரம், இதெல்லாம் பாத்திரமாடா, பெருமாளுக்கு பகவானுக்கு அபிஷேகம் செய்ய பாத்திரமா இது? நல்லா திட்டி விட்டார், திருப்பி நல்லா திட்டு வாங்கினார் அவர். என்ன பண்ணாங்க அந்த மாதாஜி, என்னென்னோ பண்ணி கடைசியில் பழங்களை கொண்டாந்தாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டாந்தாங்க. அப்புறம் சன்னியாச தீட்சை, அதுக்கு ஹோமம் ரெடி பண்ணோம், அதை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், ஏதோ அபிஷேகம் பண்ணும்போது இடது கையில் பண்ண அவர் இடது கைக்காரர், இடது கை எடுத்தார். பிரபுபாத் பார்த்தார், உடனே வலது கை மாற்றிக்கிட்டார். பிரபுபாத் ஒரு பார்வையில் அவ்வளோ கோவம் இருக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் இது இன்னொரு இதெல்லாம் வந்து பக்தர்கள் சொல்கிறாங்க, பிரபுபாத் எங்கேயும் சொல்கிறது, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து
பிரபுபாத் எங்கேயும் சொல்லலை, பக்தர்கள் சொல்லி நான் அதை சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த பக்தர்கள் வந்து நினைவுகளை அவங்க பகிர்றாங்க அவங்க. ஸோ ஒரு பக்தர் சொல்கிறாரு, நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரேனா, அன்றைக்கி தான் அவர் ஃபஸ்ட் டைம் இஸ்கானுக்கு வர்றாராம். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது எப்படி ஒரு சீன் பார்த்துருக்க பாருங்கள். அவர் நினச்சாரு, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் இஸ்கானுக்கு வா, அங்கே வந்து பிரபுபாதர் ஆச்சாரிய வராரு. அவர் நினச்சார், ஓ குரு வராரா, ஓ ஆச்சாரிய வராரா, ஓ ஆச்சாரியர்னா வந்து ஒரு குருன்னு நினச்சிட்டு இருக்காரு. குருன்னா இப்படிப்பட்டவர், ரொம்ப சாந்தமானவர், இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு பார்த்தா இங்கே இந்த குரு வந்து எல்லாரையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. பயந்துட்டார். ஓ ஆன்மீகனா சும்மா அந்த மாதிரிலாம் கிடையாது, அது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம், இங்கெல்லாம் வரிசையே நடக்க வைக்கிறாங்க, நடக்கணும், எல்லாட்டையும் வந்து குரு திட்டுறாரு. அவங்க பார்த்தா இப்படி திட்டிகிட்டு இருக்காருங்க. இதில் டிவிக்காரங்க இருக்கிறாங்க, மறக்காதீங்க, டிவி நடந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் நடந்துட்டு இருக்குது. சரியா? அப்புறம் இந்த மாதிரி அடுத்த கையில் பண்ணாரு, நல்லா ஓகே அதெல்லாம் சொல்லிட்டார். அப்படி போகுது. அப்புறம் ஒரு வழி நான் அபிஷேகம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் நடந்துருச்சு. பூவெல்லாம் கட்டி இன்னும் அந்த பூ கட்டினவர் வந்து வஸ்திரம் தைச்சார், ஏதோ தைச்சிட்டார் அவர், ஏதோ ஒரு பெட்ஷீட்டை கொண்டாந்து என்ன பண்ணிட்டார். அதையும் திட்டினார் பிரபுபா. இந்தியா ஒரு வஸ்திரம் பகவானுக்கு திட்டினாரா, பெட்ஷீட் கொண்டிருக்கு, ஏதோ பெட்ஷீட் கொண்டிருக்கிறார் அவர் வஸ்திரத்துக்கு. பூ கட்ட இன்னொருத்தர் பூ கடை கொடுத்துருக்காங்க. அவர் பூ கட்டினதில் வாழ்க்கையில் பூ கட்டுறது என்னன்னு தெரியாது அவருக்கு. அவர்கிட்ட போய் நீ பூ கட்டு, இந்த செண்டு பூ மாதிரியில் அந்த காலச்சி அந்த ஊர் செண்டு பூ இல்லை, ஏதோ ஒரு பூ கொடுத்து இந்த கட்டு, நூல் ஊசியில் நூலை கோத்து எப்படி இந்த பூவை கட்டுறதுன்னு எப்படியோ கட்டிட்டார். அவர் ஏதோ ஒரு கட்டி ஒரு மாலை மாதிரி கட்டி பிரபுபாத் போட்டிருக்காரு. ஓ இப்படி தான் பிரபுபாத் ஒன்றும் சொல்லலை. முதல் நாள் வந்து ஒரு மாலை கட்டி கொடுத்துருக்க பிரபுபாத் இருக்குது. பிரபுபாத் ஒன்றும் ஓ இப்படி தான் மாலை கட்டணும், பிரபுபாத் திட்டலையா, சரி அப்போ அதே மாதிரி நான் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு அவர் எல்லா மாலையும் கட்டிட்டார். அவர் ஒருவா அந்த மாலை கட்டுறோம் வேலை பண்ணிட்டார், வஸ்திரம் தைக்கிற வேலை பண்ணிட்டார். மாதாஜி பாவம், அவங்க அழாத குறை, கடைசியில் முடியலை. அப்புறம் பிரபுபாத் கூட வந்து ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் சொன்னார், மாதாஜி நீங்கள் பக்கத்தில் இருக்க மாற்றி நான் பார்த்துக்கிறேன். அவர்களுக்கு போனார் ஆல்டருக்குள்ளே போய், ஏன்னா இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், அங்கே ஆல்டரில் வந்து டிடிஸ் விற்கிறாங்க. மேலே ஒரு துணிமை கெனப்பின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ என்ன சொல்கிறது, இந்த ஆல்டரில் வந்து ஒரு மேலே ஒரு கெனப்பி மாதிரி ஒரு துணியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க, ஒரு கூரை மாதிரி. கூரை இருக்குது வேறு கோயிலில், இது ஒரு கூரை மாதிரி. அந்த அந்த விக்கிரகங்களை கூரை மாதிரி பார்த்தா ரொம்ப கீழே இருக்குது, இடிக்குது. பிரபுபாதையும் கிளாஸ் கொடுத்துட்ருக்குறாரு, இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, இங்கே நாங்கள் ஏதோ பண்ணோன்னா திட்டு வாங்க போகிறோம், சரியா, இந்த கூரையை எடுத்துரு, வேண்டாம் எடுத்துரு. பிரபுபாத் கிளாஸ் நடந்துகிட்ருக்குது, இவங்கெல்லாம் பில்லர் கொண்டு போகிறாங்க, துணி கொண்டு போகிறாங்க, பேசிகிட்டு இருக்குல்ல, இப்போ இறந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி, ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்றுமே கிடையாது. சரியா? அப்புறம் வச்சாங்க விற்கிறாங்களே, காலியாக இருக்குது. ஆல்டர் எடுத்தாச்சு, ஒன்றுமே இல்லை அங்கே, என்ன வைக்கிறது? அப்போ அந்த பக்தர் சொன்னார், டேய் அங்கே ஒரு பஞ்சத்தை ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ கொண்டு வா. அந்த ஃபோட்டோ வச்சு நிற்க முடியாதுன்னா அந்த கொஞ்சம் கேப் இருக்குது, ஃபோட்டோ எப்படி நிற்க வைக்கிறது? அவங்க சொன்னால் ஃபோட்டோ பிரிண்ட் வைக்கலாம், பஞ்சத்தை ஃபோட்டோவை டிடிஸ் பிரிண்ட் வச்சிடலாம். வேறு ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது அங்கே, வெறும் சோறு. அது விற்கிறதுக்கு வழி இல்லை, கொஞ்சம் சவத்தில் வச்சா சவத்தில் சாய வைக்கணும், சோறு கொஞ்சம் தள்ளி இருக்குது, கொண்டு வா புக்ஸை கொண்டு வா, ப்ரோப்பர் புக்ஸை கொண்டு வா. அத்தனை புக்ஸை கொண்டாந்து புக்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு மேலே ஃபோட்டோ வச்சாங்க. இதுக்கட்டில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்காங்க. இந்த மாதிரி ப்ரோப்பா திட்டுறாரு, கோவமாக இருக்குது, எல்லாரையும் வந்து வெயிறாரங்க. ஒரு பக்தா, ஒரு யங் டிவோட்டி இருக்கார், பக்தா வந்து ப்ரோப்பா பார்த்து, திருநாதப்பி சுனிச்சேன்னா, நாங்கள்லாம் வந்து ப்ரோப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இந்த மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திர நாம் வந்து கோவப்படக்கூடாது, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லலாம் அப்படி அவர் வந்து ப்ரோப்பா சொல்கிறாரு. எப்படி இருக்கும்? ப்ரோப்பா ஒன்றும் சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு அவர் பீட் பேக் எடுத்து போய்ட்டு சாண்டிங் பண்ண ஆரம்பித்தார். அவர் பாருங்கள், ப்ரோப்பாத் வந்து சரியான விஷயம் சொன்னோன்னு அவர் அந்த முன்னுதாரணமாக இருந்தார். அவர் சொல்கிறார் ப்ரோப்பா கிட்ட, திருநாதப்பி சுனிச்சே, நீங்கள் பணிவாக இருக்கணும், தன்னடக்கத்தோடு இருக்கணும், அவர் ப்ரோப்பா சொல்கிறார். அவர் ப்ரோப்பாத் ஏன் திட்டுறாரு அதை நம்ம யோசிக்கணும். இங்கே ப்ரோப்பாத் திட்டுற வந்து அவர் கொடூரமான ஒரு ஆளாக கிடையாது. மக்களை வழிநடத்த வேண்டும் என்றால் சில விஷயங்கள் நாம் செஞ்சாகணும். ப்ரோப்பாத் தெரியும், நல்லது கெட்டது ப்ரோப்பாத் தெரியும், தைரியமாக ப்ரோப்பாத் செய்கிறார். இங்கே அந்த உண்மை நாம் தைரியமாக சொல்லணும். இந்த மாதிரி ஒரு வழியாக இது சரி, இது ஆயிடுச்சு, அதுக்கு முடிவை நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், ப்ரோப்பாதோட குணத்தை பாருங்கள். அவர் எதற்காக அவர் வந்து இங்கே வந்து தன்னுடைய இப்போ அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிங்க வந்து அவங்களுடைய நலனுக்காக, அவங்களுடைய நன்மைக்காக வேலை செய்கிறாங்க. ஆனால் ப்ரோப்பாத் அப்படி கிடையாது. மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக, தன் சீடர்கள் தன்கிட்ட வந்த மக்களை வந்து நல்லா வழிபடுத்த, நல்ல பக்தர்கள் ஆக்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறார். அவர் ஒரு வழியாக ஏதோ பண்ணி முடிச்சிட்டாங்க, ஆர்த்தி பண்ணிட்டாங்க. அந்த பக்தர் வந்து எதெல்லாம் சாகசம் பண்ணி ஆல்ட் ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு, இன்ஸ்டலேஷன் ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் பிரபுபாதர் இறங்கி போகிறார் கார்கிட்ட. அவர் கேட்குறாரு, பிரசாதம் எங்கே? அவருக்கு இன்னும் பிரசாதமே கொடுக்கல பிரபுபாதருக்கு. அந்த பக்தர் வந்து கையை பசிறாரு. அதே அசிஸ்டண்ட் தான், முதல்ல அந்த சாகசம் செஞ்ச அதே அசிஸ்டண்ட் தான் கையை பசிறாரு. இல்லை பிரபுபாத், நான் நினச்சேன் நீங்கள் வழக்கமாக இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க, உங்களுடைய உணவு வந்து ஒரு கட்டுப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்க, உங்களோட உணவு செப்பரேட்டாக இருக்கும், அது மட்டும் சாப்பிடுங்க. இன்றைக்கி ஜெகநாத்தோடைய பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு, எனக்கு அவருடைய மகாபிரசாதம் வேணும், போய் கொண்டு வா. எனக்கு ஆச்சாரியருக்கு எப்படி நீ மகாபிரசாதம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அவர் பிரசாதம் கொடுக்க வேணாம். இன்றைக்கி ஒரு விழா நடந்திருக்குது, அந்த பிரசாதம் எனக்கு வேணும். பகவான் வந்து அவதரிச்சிருக்கிறாரு, அந்த பிரசாதம் கொடு, மகாபிரசாதம் கொடுன்னு போய் அவர் வந்து சரி சரின்னு போய் ஓடிப்போ. இல்லை இது காரில் வந்து அப்புறம் இன்னும் அந்த பக்தருக்கு இன்னும் தோணவே இல்லை பாருங்கள், ஆச்சாரியருக்கு பிரசாதம் கொடுக்கணும், கேட்கணும். நீங்கள் பிரசாதம் சாப்பிடலன்னு யாரும் கேட்கவே இல்லை. ஓடி போய் ஒரு பிளேட்டு பிரசாதம் கொண்டு வந்தார். சரி, 2 பேரும் ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டல் போகும்போது டிராஃபிக்கில் அந்த டிரைவர் அப்படி இப்படி எடக்கமாடக்கா ஓட்டி அந்த பிரசாதம் தரையில் விழுந்துருச்சு கார்லேயே. பிரபுபாதர் சாப்பாடே இல்லை, குழந்த பிரசாதம் கீழே விழுந்துருச்சு. பிரபுபாதர் ஒன்றும் சொல்லலை, அது கூட அதை எடுத்து சாப்பிட்டார் அவர். அந்த பக்தர் சொன்னார், தானும் நல்ல அந்த பணிவோட தாழ்மையோடு வாழ்கிறார் அந்த மனுஷன், அந்த பிரபுபாதர். அதே எல்லாருக்கும் எடுத்து காட்டியிருக்கிறாரு. இந்த நிகழ்வு நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி மக்களை வந்து எப்படி நடத்த வேண்டும், அவர்களை எப்படி வந்து கிருஷ்ண பக்தி ஏற்கிறதுக்காக அவங்கள மாற்றணும் பிரபுபாத் சொல்கிறார், காட்டுறாரு. நான் இங்கே வேறு விஷயங்கள் பாருங்கள். தன்னுடைய அடிப்படையான மத கோட்பாடுகளான தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை, இந்த 4 விஷயமும் பிரபுபாதர் தன் வாழ்க்கையில் அவர் நடத்தி காட்டியிருக்கார். எப்படி பின்பற்ற வேண்டும் என்று நடத்தி காட்டியிருக்கிறார் அவர். தவம், அவர் பண்ணா தவமா? அவருக்கு 77ஆம் வருஷம் கும்பமேளா, அலகாபாத் போன வருஷம் நடந்துச்சு பாருங்கள், மகா கும்பமேளா. அந்த மாதிரி 77ஆம் வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 12 வருஷமும் இருக்குது. 2025 இருந்துச்சா, நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2001 ஒன்று இருந்துச்சு, 2013, 2025, 2001க்கு முன்னாடி 2089 வரும். அதுக்கு முன்னாடி இருந்த கும்பமேளா வந்து 77ஆம் வருஷம் மகா கும்பமேளா. பிரபுபாத் வந்து அங்கே போயிருக்காரு. யாரோ போயிருக்கீங்களா கும்பமேளாவுக்கு? பிரயாக்ராஜ் போயிருக்கீங்களா கும்பமேளாவுக்கு? யாரும் போனதில்லை, தப்பிச்சிட்டிங்க. நான் போயிருக்கேன். 4 டிகிரி 5 டிகிரி இருக்கும் குளிர். 4 டிகிரி குளிர்னா என்னென்னு அன்றைக்கி நான் பார்த்தேன். அவ்வளோ குளிர். நீங்கள் சிட்டியில் வேறு ரங்கெல்லாம் போங்க, பரவாயில்ல, சுமாராக இருக்கும். ஆனால் அந்த கும்பமேளா நடக்கிற அந்த சங்கம் பக்கத்தில் அவ்வளோ குளிர். நான் இருந்திருக்கிறேன். மங்கள ஆரத்தி 5-5:30 மணிக்கு. கஷ்டமாக இருக்குது எந்திரிக்கணும், குழு நடுங்கிட்டு இருப்போம். குளிக்கணும். அங்கே போய் அங்கே வச்சுருக்குறாங்க ஹாட் வாட்டர் ஹீட்டரில் வச்சுருக்காங்க, பேருக்கு வச்சுருக்குறாங்க, கீசரில் வச்சுருக்குறாங்க. திறந்து பார்த்தா தண்ணி சூடாகவே இல்லை. ஏதோ ஒன்று பேருக்கு சூடாக இருக்குது, இதை வச்சு இது குளிக்கிறது ஒன்று தான், சூடாக இருக்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கிறது ஒன்று, அப்படி ஒன்றுமே கிடையாது. எல்லாம் டெம்பரரியாக கட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அங்கெல்லாம் வந்து ஒன்றும் பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரரியாக நம்ம டெம்பரரி கேம்ப் ஒன்று இருந்துச்சு. நான் திறந்து பார்க்குறேன், தண்ணி குளிருது. அப்படியோ குளித்து நடுங்கி வந்து திலக்கெல்லாம் போட்டு எந்திரிச்சு போகிறோம். மங்களாரத்தி போனால் அங்கே பூஜாரி ஸ்வெட்டர் போட்டிருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் பூஜாரி ஸ்வெட்டர் போட்டு பார்த்துருக்கேன். அங்கே தான் நம்ம டோவெல்லாம் வந்து சதரை போட்டிருப்பாங்க, அவர் ஸ்வெட்டர் போட்டிருக்காரு. அவர் ஸ்வெட்டர் குர்த்தா போட்டிருக்காரு. ஓ, அவ்வளோ குளிர். நான் மட்டும் ஏமாத்துறோம். நான் உள்ளுக்கு ஒரு சாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வெட்டருக்கு மேலே இன்னொரு ஜாக்கெட்டுக்கு மேலே இன்னொரு ஷாலு, மேலே கேப்பு, எனக்கு கண்ணு மட்டும்தான் தெரியும். நான் உட்காந்துருக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும் கும்பமேளால் பிரயாக் மாக மாதத்தில் பிரயாக்ராஜில். பிரபுபாதர் அப்போ டிவோட்டிஸ் என்ன அந்த டைமில் யார் எந்திரிக்க இந்த நிலைமை யார் எந்திரிப்பாங்களா? எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. பிரபுபாதர் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் எந்திரிச்சார். அவருக்கு உடம்பு சரியில்லை, 77ஆம் வருஷம் வயசாகிடுச்சு. அவர் உடல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த டைம்லாம். 77ஆம் வருஷம் ஜனவரி மாதம் நடந்த விஷயம் இது. நவம்பர் மாதம் பிரபுபாதர் விட்டு போனார். அவர் வயசாகிடுச்சு. அவர் நீங்கள் பார்த்துட்டு, அவர் இன்னும் யங் கிடையாது, வாலிபம் கிடையாது. அவர் வந்து போய் ஒரு வேட்டியை ஒரு டவலை கட்டிக்கிட்டு பச்சை தண்ணியில் குளித்தார். அங்கே பச்சை தண்ணியில் குளித்தார், எல்லாருக்கும் எடுத்து காட்டுறதுக்காக. நீங்கள்லாம் பிரயாகராஜ் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சேவை. இங்கெல்லாம் வந்து மக்கள் நிறைய பேர் வர்றாங்க, அவங்கெல்லாம் வந்து கிருஷ்ண பக்தி பற்றி எடுத்து சொல்லணும், புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். நீங்களாம் தூங்கிட்டு இருக்கிறீங்க, மங்களாதி யாரும் வரமாட்டேங்கிறாங்க. பிரபுபாதர் எந்திரிச்சு அந்த வயசில் 80 வயசு அவருக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சு ஒரு பக்கெட்டில் பச்சை எடுத்து போட்டிருக்காரு. அதை எடுத்து காட்டிருக்காரு.
தூய்மை தூய்மை சொல்ல வேணாம். வெளிப்புற தூய்மையெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. உள்ளூர் தூய்மை. ஹரே கிருஷ்ண சொல்லணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை மக்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கார் பிரபுபாத் எல்லாருக்கும். அவர் அதை நான் பற்றி சொல்லவே தேவையில்லை, அது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எப்படி பிரபுபாத் ஹரே கிருஷ்ண மகாமந்திர நாம சங்கீர்த்தனத்தை எப்படி அவர் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து அதன் மூலம் தூய்மையை பற்றி எல்லாருக்கும் அவர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து பரப்பியிருக்காரு. அப்புறம் தயை, அக்ஷய பாத்ரா. உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஒரு நாள் மாயாப்பூரில் அவர் வந்து சத்தம் கேட்குது. இன்னொரு விழா நடந்திருக்குது, ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருக்குது. ஜன்னல் பக்கத்தில் போட சத்தம் கேட்குது. என்னடா ஒரே சத்தமாக இருக்குது பார்த்தா குழந்தைங்களும் சில நாய்களும் வந்து குழந்தையோட சண்டை பிடிச்சிட்டு இருக்குது. எதுக்கு? அந்த விழா முடிஞ்ச அப்புறம் அந்த எச்ச இலையை வந்து அந்த குழந்தைங்க வந்து அந்த எச்ச இலையில் இருக்கிற மிச்ச சாப்பாடை சாப்பிட்றதுக்காக நாயோட சண்டை பிடிச்சிட்டு அந்த குழந்தைங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்குது. பிரபுபாத் பார்த்தாரு, அவ்வளோ கஷ்டமாக இருந்து பார்க்குறதுக்கு. உடனே அந்த இடத்துல கூப்பிட்டார் எல்லாரையும். இன்னிலிருந்து ரூல்ஸ் கொண்டு வாங்க. எந்த இஸ்கான் கோயிலும் சுற்றி 10 மைல் தூரத்துக்கு எவனும் பசியில் இருக்கக்கூடாது. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இஸ்கானுடைய ஃபுட் ரிலீஃப் அக்ஷய பாத்திரம். எல்லாம் அவ்வளோ கருணை பிரபுபாதுக்கு. எல்லாருமேலேயும் கருணை அவருக்கு. யாரையும் வந்து அவர் வந்து இது பண்ணுறதில்லை. தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை. பிரபுபாதர் எங்கேயும் உண்மை தான் பேசுவார். ஆனால் அந்த உண்மை எப்படி பேசணும் அந்த மாதிரி பேசுவார் அவர். சரியா? ஸோ ஒரு தடவை ஆஸ்திரேலியாவில் பிரபுபாதர் வந்து அங்கே வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே வந்து டிவோட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே பிரபலமான ஒரு சர்ச் இருக்குது, எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அந்த சர்ச்சுடைய அமைப்போட முக்கியமான பாதிரியார்களை வந்து கூப்பிட்டுருக்காரு. அவங்களுடைய மதகுருமார்கள் அவரை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கு. அவங்க கொஞ்சம் கேட்டாங்க, ஒரு மாதிரி கேட்டாங்க. ஏன் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பேசுகிறீங்க, நீங்கள் ரொம்ப தாழ்மையே இல்லை, ரொம்ப ஒரு எல்லாம் வந்து கிருஷ்ணா பெரிய பெரிய டாப்பிக்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி மக்களாக நீங்கள் பேசுகிறது இல்லை அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். கிருஷ்ண பக்தி எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய விஷயம். நாம் வந்து எல்லாமே கிருஷ்ணனோட கனெக்ட் பண்ணிக்கிறோம், பிரபுபாத் சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னார் அவர். அப்புறம் அவங்க வந்து அவர் வந்து இப்போ அந்த டிவோட்டியன் அந்த கிறிஸ்தவ மதத்தவர் என்ன செஞ்சார்னா, அவர் தன்னுடைய இயக்கத்துடைய பெரியவர் வந்து கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி காட்டினார். அவங்க வந்து யாரோ ஃபாதர் ஃப்ரான்சிஸ்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அது செயின்ட் ஃப்ரான்சிஸ்னு சொல்லிட்டு செயின்ட் ஃப்ரான்சிஸ் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வந்து இந்த மரத்தை பார்த்தாருன்னா மரம் ஒரு அண்ணன்னு சொல்லுவார். இந்த மிருகத்தை பார்த்தா அதோடைய சகோதரின்னு சொல்லுவார். அவர் வந்து எல்லா உயிரினங்களும் சகோதரத்துவத்தோடு பார்த்துருக்கிறாரு. பிரபுபாத் சொன்னார், கரெக்ட். அவர் வாடிச்சு போயிரு. அவர் நினச்சார் நாங்கள் கொஞ்சம் காட்டலன்னு. கரெக்ட், அப்படி தான் இருக்கணும். பிரபுபாத் சொன்னார், உண்மையை சொன்னார், அப்படி தான் இருக்கணும். எல்லாமே கிருஷ்ணருடைய அம்சங்கள். பேசிகிட்டு பிரபுபாத் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து மாறவே இல்லை. அவங்க என்ன கொண்டாலும் அதுக்கு உண்டான கரெக்டான பதிலை கரெக்டாக சொல்லுவார் பிரபுபாதர். சரியா? இன்னொரு இடத்துல ஒரு வியாபாரி வந்தார் பிரபுபாத் பார்க்குறதுக்கு. ஒரு பிஸ்னஸ் மேன் வந்தார். தொழிலில் வந்துட்டு, பிரபுபாத் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, வாழ்க்கையில் ஒரே இந்த பிஸ்னஸ் நடத்த சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கவலை, ரொம்ப ஆங்ஸைட்டி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், இவ்வளோ பணம் முழக்கத்தில் இருக்குது. அங்கே ஈரானில் இங்கே பிரச்சனை ஆச்சுன்னா இங்கே நமக்கு எல்பிஜி கிடைக்க மாட்டேங்குது, அங்கே அந்த நாட்டில் போகிற நினச்சா இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு அவர் பெருசாக பேசிகிட்டு இருந்தார். பிரபுபாத் பார்த்து சொன்னார், நீங்கள் ஒன்றும் கவலையே பட தேவையில்லை, உங்கள் பணத்தில் எனக்கு கொடுத்துருங்க, கவலை இல்லாமல் நீங்கள் இருந்துருங்க, அந்த பணத்தை நாம் வந்து கிருஷ்ணனை கொடுத்துடலாம். அங்கேருந்து ஓடி போயிட்டார் அவர் போனால் திரும்பி வரவே இல்லை. உண்மை தானே? நீங்கள் ஏன் கவலை தான் புலம்புறீங்க? பணம் இருக்கிறதா நாங்கள் கவலை, நீங்கள் பணத்தை எங்கள் கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டு நிம்மதியாக இருங்களேன், பிரபுபாத் சொன்னார். ஆனால் எல்லோரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு தடவை ஒரு வயசான ஒருத்தர் இருந்தார். ஒருத்தரும் தன் வாழ்க்கை முழுக்க ஒரு வியாபாரத்தில் இருந்தார். சரியா? அவரோட மகன் பிள்ளைகள் வந்து பார்த்தாங்க, இவர் இப்போதால வியாபாரத்தில் இருக்கிற, வயசாகிடுச்சு, சரி நல்ல புத்திகள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாது கூப்பிட்டு சேர்த்து விட்டாங்க. ஒரு சாது வந்தார், அவர்கிட்ட சேர்த்து விட்டாங்க. சாது, நீங்கள் தான் வந்து அவருக்கு நல்ல வழி காட்டணும், நல்ல புத்தி கொடுக்கணும். அவர் வந்து ரொம்ப லௌகிகத்தில் இருக்கார், உலகியல் வாழ்க்கையில் இருக்கிறாரு, லௌகிகத்தில் இருக்கார், ஆன்மீகம் பற்றி ஏதாவது கொஞ்சம் அறிவு வரட்டும். ரொம்பவே வியாபாரம் பணம் இருந்துட்டார். ஆன்மீகம் அதை உண்டான விஷயங்கள் பற்றி ஒன்றுமே தெரியல, லௌகிகத்தில் இருந்துட்டார். நீங்கள் தான் சொல்லுங்கள். அந்த சாது கூட சேர்த்து விட்டார். அந்த சாது என்ன செஞ்சார், அவர் வந்து கூட்டின்னு போய்
யாத்திரை கூப்பிட்டு போனார். ஒவ்வொரு தீர்த்த யாத்திரை, ஒவ்வொரு புனித யாத்திரை, புனித ஸ்தலங்கள் கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். அது நல்ல விஷயங்கள் பற்றி சொன்னார். நாம் இந்த உடல் கிடையாது, நாம் எல்லாம் ஆத்மாவுக்கு வந்து நிரந்தரமானது, உடல் தற்காலிகமானது, பல விஷயம் நல்ல விஷயம் சொன்னார். அவருக்கு இன்னும் நடிக்கவே இல்லை. போகும்போது காசிக்கு போனாங்க அவங்க 2 பேரும். காசி போய் சேர்ந்தாங்க. காசியில் போய் ஹரிஷ்சந்திர காட்டுக்கு போனாங்க. ஹரிஷ்சந்திர காட் யாராக பார்த்துருக்கீங்களா? காசிக்கு போய் ஹரிஷ்சந்திர காட் பார்த்துருக்கீங்களா? அங்கே வந்து உடல் எரியறது நீங்கள் பார்க்கலாம். அது வந்து அங்கே வந்து அந்திக்கிரியைகள் பண்ணி உடலை தகனம் செய்யும் இடம் ஹரிஷ்சந்திர காட். அங்கே கூட்டின்னு போனப்போ இந்த மனுஷன் ஆட ஆரம்பிச்சிட்டார். இந்த வியாபாரி ஆட ஆரம்பித்தார். அவர் சாது பார்த்தார். சரி, இப்போ வந்து புரிதல் வந்திருக்கு. நான் சொன்னது இது வரைக்கும் ஆத்மா தான் நிரந்தரமானது, உடல் தற்காலிகமானது சொன்ன விஷயங்கள் இப்போ அவர் கண்ணால் பார்த்து புரிஞ்சுக்கிட்டார். சாது கேட்டார், சொல்லுங்கள், ஏன் அழுறீங்க? இல்லை சுவாமி, நான் ஒரு துணி வியாபாரி, வாழ்க்கை முழுக்க துணி வியாபாரம் பண்ணிட்டேன். ஆனால் இந்த காசில் எத்தனை மரக்கட்டைகள் எரியுது, எத்தனை பேர் வந்து மரக்கட்டையில் விறகுல எரிக்கிறாங்க, நான் பேசாமல் விறகு வியாபாரம் செஞ்சுருக்கலாம் ஆரம்பிச்சிட்டார் அவர். ஸோ சில பேர் இந்த மாதிரி புரியாது அவங்களுக்கு, அந்த மாதிரி ஆக்கில் இருக்கிறாங்க. ஆனால் பிரபுபாதர் வந்து எப்பேற்பட்ட யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் வந்து அவர் வந்து அவனுக்கு உண்டான அந்த ஞானத்தை கொடுத்தாரு. அவ்வளவு ஏன் நம்ம இவ்வளோ நேரம் அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கிறோம். அரசு இப்போ நான் பேசினதெல்லாம் எப்படி ஒரு நாடு ஆளப்பட வேண்டும் பிரபுபாதர் எடுத்து காட்டியிருக்காரு. மக்கள் நல்லொழுக்கப்பட வேண்டும். நல்ல ஒழுக்கத்தை அவர் அந்த ஆட்சியாளர்கள் தர்மசீலர்கள் அவங்க வந்து மக்களை வந்து ஒழுக்கப்படுத்த வேண்டும். ஆனால் பிரபுபாதர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க உதவி செஞ்சார். யாருக்கா தெரியுமா? இஸ்கான்லேருந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்படும். யாருக்கா தெரியுமா? அந்த அரசியல் கட்சி பேர் தெரியுமா உங்களுக்கு? என்ன கழகம்? கிருஷ்ண பக்தி கழகமா? இஸ்கான் பார்ட்டியா? என்ன அது பேர்? அதுக்கு அமெரிக்காவில் வந்து நீங்கள் டாலர் நோட் பார்த்துருந்தீங்கன்னா அந்த டாலர் நோட்டில் அமெரிக்கர்கள் ஒரு வாக்கியம் போட்டிருப்பாங்க, இன் காட் வி ட்ரஸ்ட். அதாவது இறைவன் மேல் நம்பிக்கை. அதான் பார்ட்டி பேர், இன் காட் வி ட்ரஸ்ட் பார்ட்டி. ஸோ பிரபுபாதர் என்ன செஞ்சார், அவர் சிஷ்யர்கள் இருந்தாங்க சில பேர். அமெரிக்காவில் அவர் வந்து பலவந்த பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் நீ வந்து இந்த மாதிரி பார்ட்டி ஆரம்பித்து அரசியலை நிற்கணும் பிரபுபாதர் சொன்னார். நீ அரசியலை நின்று இந்த மாதிரி இந்த உதாரணம் சொல்லி இந்த மாதிரி இந்த வழி நடத்தணும்னு சொன்னார் பிரபுபாதர். அது ஒரு பெரிய கதை, நிறைய விஷயம், நிறைய லெட்டர்லாம் போயிடுச்சு. பிரபுபாதர் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பிரபுபாதர். இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் கூட மெல்பர்ன் நகரத்தில் அந்த மெல்பர்ன் நகரசபை எலெக்ஷனில் வந்து சபாபதி இந்த அமெரிக்காவில் நடந்த விஷயத்தை பார்த்து அவங்களும் உற்சாகத்தோட நம்முடைய கேண்டிடேட் ஒருத்தர் சொல்லிட்டு சபாபதி பிரபுன்னு சொல்லிட்டு அவரையும் உட்காந்து நிற்க வச்சாங்க. நின்று அவங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. பேப்பர்லாம் நியூஸ் வந்துச்சு, ஹரே கிருஷ்ண இயக்கத்தினர் அரசியல் சேர்ந்துட்டாங்க, அரசியலில் கிருஷ்ண இயக்கம், ஒரே பிரபலமான நியூஸு. ஏன்னா இவங்க என்ன சொல்ல போகிறாங்க? அரசியல் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவங்க என்ன சொன்னாங்க? குடிக்கூடாது, மத ஒழுக்கம், இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. நிறைய பேர் சிரித்தாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. அரசியல் கட்சின்னு என்ன, அரசியல் கட்சி பிரச்சாரம் என்ன பேசணும், என்ன பேசுகிறாங்க? ஆனால் இதை வந்து ஒரு பிரச்சாரம், கிருஷ்ண பக்தி பற்றி பிரச்சாரம் செய்யும் ஒரு நல்ல ஒரு கருவியாக வந்து பக்தர்கள் எடுத்துக்கிட்டாங்க. பிரபுபாதரும் ஊக்கம் கொடுத்தார், அவர் என்கரேஜ்மெண்ட் கொடுத்தார் அவர். சரியா? அவங்கெல்லாம் வந்து அப்படி தோத்தியெல்லாம் போட்டு திலக்கோட குடுமையோட சேர்த்து ஷிக்காவோட அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சு? அந்த நான் ரிசல்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அது ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, பிரபுபாதர் இன்னொரு அமரேந்திர பிரபு நிறைய 2-3 இடத்துல வந்து பிரபுபாதர் அந்தந்த இடத்துல தேர்தலில் வந்து நிற்க வச்சார் பக்தர்களை. ஆஸ்திரேலியாவில் பேப்பர்லாம் வந்துச்சு, இந்த மாதிரி சபாபதி பிரபு இவர் வந்து அரசு நிற்கிறான்னு சொல்லிட்டு. ரிசல்ட்டில் வந்து அதுக்கப்புறம் இந்த மெல்பர்னில் வந்து கேட்குறாங்க அந்த பிரபுக்கிட்ட, நீங்கள் அரசியலில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன? அவங்கள பார்த்தாங்க, என்ன செய்ய போகிற முதல்ல? அவர் சொன்னார், முதல்ல நான் செய்கிறது வந்து பாராளுமன்றம் இருக்கிற பாரை வந்து க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பார் இருக்குதான், பாராளுமன்றத்தில் பார் இருக்குது, அங்கே போய் சாராயம் கடத்து குடிக்கலாம். நீங்கள் நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கிற நீங்களே குடிபோதையில் இருந்தீங்கன்னா எப்படி நாட்டை ஆள போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இந்த மாதிரிலாம் பயங்கர பிரச்சாரம் பண்ணாங்க அந்த காலத்தில். ஆனால் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அதில் வந்து அவருக்கு வந்து 52,000 ஓட்டில்
கிடச்சது 593. சரியா? அதாவது கிட்டத்தட்ட 1%. அத்தோடு இஸ்கானுடைய தேர்தல் பிரச்சாரமெல்லாம் முடிஞ்சிருச்சு. பிரபுபாத் சொன்னார், வேண்டாம், நீங்கள்லாம் வந்து அதிகம் தேர்தலில் போனீங்கன்னா கெட்டு போயிடுவீங்க, அரசியல் போனீங்கன்னா பக்தர்கள் கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பிரபுபாத் போதும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நமக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் இங்கே ATG டேக்ஸ் எக்ஸம்ஷன்லாம் இருக்குது. அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு டேக்ஸ் எக்ஸப்ஷன் இருந்துச்சு. வரி விலக்கு இருந்துச்சு. நாம் இந்த அரசுக்குள்ள போனால் வரி விலக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் சரி வேண்டாம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறேன். ஆனால் சொன்னார், நீங்கள் வாங்கின நீங்கள் கம்மியாக ஓட்டு வாங்கியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் வாங்கின ஒவ்வொரு ஓட்டும் கிருஷ்ணருக்கான ஓட்டு, சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதோட முடிஞ்சுது. ஸோ பிரபுபாதர் வந்து எல்லா முறையும் பார்த்தார், எதுவுமே விட்டு வைக்கல. அவர் ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்று தன் வாழ்க்கையில் வந்து எடுத்துக்காட்டி அவர் இந்த மாதிரி இருந்தார் அவர். ஸோ மக்கள் வந்து ஆச்சாரியர்கள், இந்த ஆச்சாரியர்கள் வந்து அவங்களுடைய வழிநடத்தல் ரொம்ப அவசியம். மக்கள் வந்து அப்படியே விட்டிங்கன்னா, இப்போ அரசாங்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்யுது, ஆனால் எந்த விதத்தில் சேவை செய்யுது? அவங்களுடைய புலன் திருப்திக்காக சேவை செய்தா, இல்லை அவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி, உண்மையான மக்களுடைய வளர்ச்சிக்காக அரசாங்கம் சேவை செய்தா அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த பரீட்சித் மகாராஜ் உதாரணத்திலிருந்து நாம் கற்றுக்க வேண்டும். சரியா? குறிப்பு முக்கியமாக இந்த உதாரணம். ஸோ இந்த கடைசி சில ஸ்லோகங்கள் இருக்கிற பொருளெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் எப்படி நடத்தப்பட வேண்டும் குறிப்பாக அருமையாக கொடுத்துருக்கு. பார்க்கலாம், இந்த மாதிரி யாராவது படித்தாங்கன்னா, ஒரு அரசியல்வாதி பார்த்தாருன்னா அதை பார்த்து திருந்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நாட்டை ஆள்றதுக்கு வைஷ்ணவர்கள் வந்தால் இப்படி தான் இருக்கும். பிரபுபாதன் எடுத்து காட்டியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பல உதாரணங்கள். அவருடைய இந்த பிரபுபாத் சொன்னது மாதிரி உண்மை, தயை, தூய்மை, சத்தியம், தவம், இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிப்பாக மக்கள்கிட்ட வரணும். அது அரசாங்கத்தை விட ஆன்மீகவாதிகள், சன்னியாசிகள், குறிப்பாக பிரபுபாதர் போன்ற அவர் விஸ்வகுரு, ஜெகத்குரு, விஸ்வகுரு, அவருக்கு தெரியும் எந்த மாதிரி மக்களை வந்து எப்படி வழி நடத்தி அவங்களை எப்படி வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் பிரபுபாத் தெரியும். அந்த மாதிரி வழி நடத்தி காட்டிருக்காரு. அதை நான் பார்த்த இவ்வளோ உதாரணங்கள் பார்த்தோம். சரியா? இத்தனை முடிச்சுக்கிறேன். யாருக்கு ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். முடிச்சுக்கிறேன். சொல்லுங்கள். இல்லை ரெண்டு வேறு. இது மகாமந்திரம், அது நரசிம்ம கவச்சம், ரெண்டு வேறு.